ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா 50 நாடுகளோட 22 வர்த்தக ஒப்பந்தங்கள் சைன் பண்ணிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன நன்மைன்னு இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். யூஸ்வலா வேற ஒரு நாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி பண்றதை தடை பண்றதுக்கும் இல்ல குறைக்கிறதுக்கும் நாடுகள் ரெண்டு விதமான ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா டாரிஃப் பேரியர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் டாரிஃப் பேரியர்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ரெண்டு கண்ட்ரியும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த டாரிஃப் பேரியரும் குறைப்பாங்க, நான் டாரிஃப் பேரியரும் குறைப்பாங்க. சோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரியரோட லெவலும் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா எஃப்டிஏ சைன் பண்ணோம்னா டேரிஃப் வரும். டேரிஃப் குறைஞ்சுன்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் அதிகமா போகும். இங்க இருந்து எக்ஸ்போர்ட் அதிகமா போச்சுன்னா இங்க இருக்க எம்எஸ்எம்இ செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சுன்னா இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்திய பொருளாதாரம் உயரும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இங்க எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டா நம்ம யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா கூட சைன் பண்ண அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பைண்டிங் கமிட்மெண்ட் சொல்லியிருந்தோம். இப்போ மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். அதாவது அந்த கண்ட்ரி கிட்ட ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜி இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம இந்தியாவுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதனால வந்து நம்மளும் அந்த டெக்னாலஜில ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவோம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ரெனியூவல் டெக்னாலஜிக்கு ஆஸ்திரேலியா நம்ம கூட இந்த சைன் பண்ண அக்ரிமெண்ட். நாலாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டார் ரிலேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் மொபிலிட்டி அக்ரிமெண்ட். அதாவது இந்தியாவில் இருக்க ஐடி, பினான்ஸ், ஹெல்த் கேர் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்டிபிகேஷனை ரெகனைஸ் பண்ணுவாங்க, நம்ம ஸ்கில்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்றது இதனால வந்து இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் அங்க போய் ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா ரூல்ஸ், ரெகுலேஷன், ப்ரொசீஜர் இது எல்லாமே இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆறாவது பெனிஃபிட் என்னன்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டைவர்சிஃபைடு மார்க்கெட் ரீச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப யூஎஸ் இந்த மாதிரி டேரிஃப் எல்லாம் போடுறாங்க இல்லையா, இதனால வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து நிறைய பெரிய லெவல்ல பாதிச்சு. இந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியோட பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருந்து நம்மளால சர்வை பண்ண முடியும். ஸோ ஏழாவது பெனிஃபிட் என்னன்னா சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது சைனாவை தவிர வேற ஏதாவது பெஸ்ட் ஆல்டர்னேட் என்னன்னு நிறைய கண்ட்ரி தேடுவாங்க. அப்படி தேடுறப்போ ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அவங்க ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்கோசிஸ்டம் எல்லாமே டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. எட்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா இது வரைக்கும் சைன் பண்ண எல்லா ட்ரேட் அக்ரிமெண்ட்டுமே இந்தியாவோட சென்சிட்டிவான செக்டரை இன்னொரு கண்ட்ரிக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை நம்ம இன்னும் க்ளோஸ்டா தான் வச்சிருக்கோம். அப்புறம் டெய்ரி அண்ட் ஃபார்மிங். ஒன்பது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவில இருக்க எல்லா கம்பெனியும் உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரியும் எக்ஸ்போர்ட் பண்றதுனால நம்மளோட குட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஹை குவாலிட்டியில ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பத்தாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா குளோபல் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்க வந்து ஆர்என்டியோட ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் ஆர்என்டி ஸ்பெண்டிங் பண்றாங்க. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 80% ஆஃப் ஆர்என்டி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் தான் பண்ணும். ஸோ அந்த ஸ்பெண்டிங் இங்க வந்துச்சுன்னா நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.